இங்கெல்லாம் போகணும்னு கட்டாயம் இல்ல. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இங்க வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த லெவல்ஸ பார்க்குறோம். இப்போ 25,430ங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, இட் வில் கம் டவுன் அகைன் 25,130. சரிங்களா? இதுக்கு மேல போனா அதே தான் சேம். இந்த லெவல் எல்லாமே இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆகுதான்றத வாட்ச் பண்ணணும். என்னன்னா இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆனா, இட் வில் கோ அப் டூ 25,540. ஓகே. அதே போல இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா 25,680. ஓகே. பட் நாட் ட்ரெண்ட் பை. பை ஆகலங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ரீட்ரேஸ்மென்ட். பாசிபிலிட்டீஸ் ஆஃப் ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் இதெல்லாம். பட் நாட் பை. பை ஆகல. ட்ரெண்ட் பை சேஞ்ச் ஆகலங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த லெவலுக்கு மேலலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனா, ரிஜெக்ட் ஆகுதா? அப்படிங்கிறத நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணணும். ஏன்னா, ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கு அப்படிங்கிறனால. சரிங்களா? அதனால தான் சொல்றேன். ஸோ அப்படி ஒரு வேளை இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனாலும், ஸோ ஸ்மால் ஸ்மால் மூவ்மெண்ட் இங்கிருந்து இங்க, இங்கிருந்து இங்க நம்ம கொண்டு போய்க்கலாமே தவிர, ஸோ லாங் ஹை கிடையாது. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன மாரியான விஷயங்கள் நடக்கலாம்? கேப் டவுன். கேப் டவுன் இந்த ரேஞ்சில ஆகி ஓப்பன் ஆனா, ஸோ கிரீன் ஆர் ரெட் பார் எப்படி ஆகுது? ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்றத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த ரெட் பார் ஆர் கிரீன் பாரா இருந்ததுன்னா, அந்த ஒரு சிங்கிள் கேண்டில ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அந்த கேண்டிலுக்கு லெவல்ஸ் எப்படி பேலன்ஸ் ஆகுது? கீழயே சஸ்டெயின் ஆகுதா? மேல சஸ்டெயின் ஆகுதாங்கிறத வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த இந்த ஜோனுக்கு கீழயே சஸ்டெயின் ஆனா, ரீ அகைன் மார்க்கெட் நம்ம நெக்ஸ்ட் ஜோன் ட்ரெண்ட் லைன் 24,930. ஸோ அதுக்கு கீழ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சுன்னா 24,750 இதான் வந்து ஃபைனல் டார்கெட் ஜோன். ஓகேங்களா? அதாவது சப்போர்ட் ஜோன். ஸோ அங்க வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஓகேங்களா? அந்த ஏரியாவுக்கு மேல நம்ம ஹோல்டிங் வச்சுக்கிறது சரி கிடையாது. ஓகே. அதாவது 24,750 கிட்ட. ஓகேங்களா? ஸோ இப்போ வேற என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ கேப் டவுன் ஆனா சொல்லியாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இன்சைட்லயே ஓப்பன் ஆகுது. ஒருவேளை டே ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆகுது. இந்த ஜோனையும் ரீச் பண்ணல. இந்த ஜோனையும் இந்த லோவையும் பிரேக் பண்ணல. டே லோவையும் பிரேக் பண்ணல. இங்கே ட்ரேட் ஆகுதுன்னா, நமக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. நெறைய டைம் பேசியிருக்கோம். ஸோ இட்ஸ் எ ட்ரெண்ட் டவுன். டவுன் ட்ரெண்டுக்கான ரைசேஷன் பிரேக் அவுட் நடக்கணும். நடந்தா மட்டும் தான் நம்ம உள்ள போகணும். அதர்வைஸ் மார்க்கெட் சாப்பி மார்க்கெட்டா அமையலாம். அமைச்சுக்கோங்க. அதாவது சைட்வே மார்க்கெட்டா அமைய வாய்ப்புகள் இருக்கு நாளைக்கு. அதாவது டே ஹை, டே லோக்குள்ளேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா, ட்ரெண்டுக்கான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடக்கணும். நடக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நடந்தா மட்டும் தான் நீங்க குட் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ ஷாப்பிங் மார்க்கெட் அதாவது சைட்வே மார்க்கெட்ட குடுக்கலாம். அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓப்பன் ஆனா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு